கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சியானது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது, அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சியானது 2025ஆம் ஆண்டில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதியும் திருக்கணிதத்தின்படி மே 18ஆம் தேதியும் நடைபெற இருக்குது. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மிதுன ராசியினருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களும் பரிகாரங்களும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பணமழை கொட்ட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நற்பலனை தான் நம்ம ராகு கேது தரப்போகிறாரு. இந்த 2025ஆம் ஆண்டில் வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது ஆகிய 3 பெயர்ச்சிகள் முக்கியமாக நடைபெற இருக்குது. இந்த 3 கிரகங்களினுடைய மாற்றங்களுமே உலக மக்கள் அனைவராலும் ஆர்வத்தோட கவனிக்கப்படுது. பொதுவாக ராகு கேது பெயர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவமும் கொடுக்கப்படுது. காலபுருஷ ராசி 12ஆம் வீடு மீனத்திலிருந்து 11ஆம் வீடான கும்பத்துக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு வரப்போகிறாரு. ராகுவை போல கொடுப்பான் இல்லை, கேதுவை போல கெடுப்பான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களை யாராலையும் தடுக்க முடியாது. ராகு கிரகம் போகக்காரகன், கேது கிரகம் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு பகவானை இந்த ஆண்டு குருவின் விசேஷ பார்வையில் அமரப்போகிறாரு. 12 ஆண்டுகளுக்கு 3 முறை மட்டுமே இது போன்று நிகழும். ராகு சுப அசுப இரு பலன்களையும் கொடுப்பாரு. தற்போது குரு பார்வை இருக்கிறதுனால நற்பலன்கள் அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகரினுடைய வாழ்க்கையுமே திருப்பி போடக்கூடிய வலிமையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குது. மீன ராசியிலிருந்து ராகு கும்பத்துக்கும், கண்ணியிலிருந்து கேது சிம்மத்துக்கும் பெயர்ச்சி ஆகிறாரு. பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மோசமான நிலைகளில் தள்ளப்பட்ட மீன ராசி மற்றும் கன்னி ராசி அதிர்ஷ்ட பலன்களை இப்போ கிடைக்க போகுது, பெற போகிறாங்க. மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு. அந்த வகையில் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமான பலன்களை தர இருக்கிறாரு. மிதுன ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயணிக்கிறாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்த இடம்தான். 12ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கடந்த 10 மாதங்களாகவே நீங்கள் போட்ட கணக்கு எல்லாமே தப்பாகவே முடிஞ்சிருக்கும். மிதுனத்துக்கு பாதகாதிபதி கலஸ்திர ஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறாரு. இவரே ஜீவனாதிபதியாகவும் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் அமர்ந்து தொழிலில் நிறைய விரயத்தை கொடுத்திருப்பாரு. பணம் வரவேண்டிய இடத்துல வராமல் இருந்திருக்கும். ஒரு செயலை திட்டமிட்டு சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. ராகு கேது பெயர்ச்சியில் 3 விஷயங்கள் பல்வேறு நன்மைகளை தரப்போகுது. வருடாந்திர கிரகங்களான சனியையும் குருவையும் சேர்த்து தான் ராகு பெயர்ச்சியை பார்க்கணும். ராசியில் குரு ஜென்ம குரு வரப்போவது
பிரச்சனை என்று எண்ண வேண்டும். 9ஆம் பாவத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்க்கிறதுனால அனுகூலங்கள் கிட்டும். இதனால ராகு பூரணமாக சுபத்துவத்தை பெற்று அமோகமான நற்பலன்களை கொடுப்பாரு. சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றது தொழில் ரீதியாக அபரிமிதமான மேன்மை கிடைக்கும். 9ஆம் பாவத்தில் ராகு குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பார்வை கிடைக்கிறதுனால தொழில் ரீதியாக நிறைய பாக்கியங்கள் மேன்மை இதெல்லாம் உண்டாகும். வெளிநாட்டு பயணம், கோயில்களுக்கு செல்வது, தர்ம காரியங்கள் செய்வது, கார் வாங்குவது போன்றவை உண்டாகும். ராகு பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது தொழில் ரீதியாக விரிவாக்கம் செய்வீங்க. சுபகாரியங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கும். லாபஸ்தானாதிபதியான செவ்வாயில் சஞ்சாரம் செய்யும் போது லாப மேன்மைகள் உண்டாகும். கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டுக்கு வருகிறாருங்க. 4ஆம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம், வீடு, வாகனம், வசதி, போக்குவரத்து, மாத்ருஸ்தானம் ஆகியவற்றில் இது நாள் வர தொடர்ச்சியாக பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி பனி போல எல்லாமே விலகி போகுங்க. கடன்கள் தீரும். கேது விலகி இனி வெற்றி ஸ்தானத்தில் அமர்வதால நற்பலன்கள் நிறைய உண்டாக போகுது. அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நன்மையே பெறுவீங்க. குழந்தைகள் விஷயங்களில் படிப்பு, தொழில், வெளிநாட்டு பயணங்கள், வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள்லையும் முன்னேற்றத்தையே காண்பீங்க. காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒப்பந்தங்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்கள் போன்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கிறது நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் ஒரு படி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்ததா ராகு கேது பெயர்ச்சியில மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2 கிரகங்களுமே நல்ல நிலையில தான் இருக்குது. ராசியில குரு அமர்வதால குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடுகளை வியாழக்கிழமை தோறும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமோகமான நற்பலன்களை கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தளவுல ஒரு அமோகமான பலன்களையே தருவார். உபவாசம் இருந்தீங்க அப்படின்னா கூடுதல் நன்மையை ராகு கேது நமக்கு அளிப்பாருங்க. நன்றி, வணக்கம்.